my channel. So இன்னைக்கு நான் வெஜ் புலாவ் எப்படி பண்றதுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்றதுக்காக நான் ஆனியன்ஸை இந்த மாதிரி thin slices கட் பண்ணி வெச்சுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி green chilies, கொஞ்சம் coriander leaves, கொஞ்சம் mint leaves இதையும் கட் பண்ணி வெச்சுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் பொட்டேட்டோவும் green peasம் யூஸ் பண்ண போறேன். அதனால பொட்டேட்டோவை ஃபர்ஸ்ட் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் கியூப்ஸா கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் green peas எடுத்துக்கிறேன். இப்போ வெஜ் புலாவுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடி பண்ணி வெச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல தேவையான அளவு ஆயில், கொஞ்சம் பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் சில்லிஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். green peas and potato, இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோகனட் மில்க் ஊற்றிக்கிறேன். நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கப் கோகனட் மில்க் எடுத்துக்கிறேன். 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுறதுனால. இப்போ கொதிச்சோடனே இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் புலாவ் நல்லா குக் ஆயிருக்கு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.